இன்னைக்கு பாரங்கள் நமக்கு அதிகமா ஆயிடும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கடன் பாரம், சமாதானம் இல்லாத பாரம், குடும்பத்துல பிரச்சனை பாரம், வருமானம் குறைவு பாரம், பிள்ளைகளுடைய பாரம், வேலை கிடைக்காத பாரம், இப்படி அநேக பாரங்கள், வியாதியினால அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிற பாரம். இந்த பாரத்தை சுமைகளை எல்லாம் நான் எங்க வைப்பேன் என்று தாவீது அந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் மேல வைக்கணும் என்றால் கர்த்தர் மேல வைக்கணும். ஹல்லேலூயா. யார் மேல வைக்கணுங்க? கர்த்தர் மேல வைக்கணும். கர்த்தர் மேல வைத்தாதான் அந்த பாரத்தை கர்த்தர் சுமப்பார். நீங்க மனுஷர் மேல வைத்தாக்கா அந்த பாரம் அவங்கனால என்ன பண்ண முடியாதுங்க, சுமக்க முடியாது. அவங்கனால என்ன பண்ண முடியாதுங்க, சுமக்க முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க, சுமக்க முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய பாரமே என்னால என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. இந்த பாரத்தை நான் எப்படி சுமப்பேன் என்று மீண்டும் ஒரு கேள்வியை நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்மோட கூட ஒருத்தர் வராங்க, ஒரு நட்போ இல்ல உறவோ யாரோ நம்மளோட வரோம். அப்பொழுது 2 பேக் இருக்கு. அதுல ஒரு பேக் அவங்க கிட்ட கொடுத்த பிறகு எவ்வளவு நேரம் அதை சுமப்பாங்க, கொஞ்ச நேரம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் என்னால முடியல, நீ என்ன பண்ணிட, சுமந்துட்டு நீ வண்டியில காடியில போயிடு, என்ன பண்ணுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனா சாதாரண இந்த உலகத்துல ஒரு சுமையே ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியலீங்க, சுமக்க முடியல. ஏன் இன்னொருத்தரை எடுத்துக்கணும்? நம்மளுடைய பாரம், நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதே நம்மளால என்ன பண்ண முடியலீங்க, சுமக்க முடியல. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ப்ராப்ளத்தை நம்மளால சுமக்க முடியல. தாவீது அழகா சொல்றாரு, இந்த உலகத்துல கர்த்தர் மேல மாத்திரம் நீங்க பாரம் வைத்தா மாத்திரம் தான் நீங்க ஜெயத்தை காண முடியும். ஹல்லேலூயா. நீங்க மனுஷர் எனக்கு அவங்க அது செய்வாங்க, எனக்கு இது செய்வாங்க, நான் பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நீ கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்க கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. சரி வீட்டுக்கு போனா, நீங்க வீட்டுக்கு போனா டோருக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, சாத்திட்டு இருக்கோம். ஆனா உள்ள யார் இருப்பாங்க, ஆள் இருப்பாங்க. இப்படிதான் உலகம். எப்படி உலகம், இப்படிதான் உலகம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. உனக்காகவும் எனக்காகவும் உண்மையா நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசப்பா சமீபமா இருக்கிறவரா இருக்கிறார். இயேசப்பா நம்ம உண்மையா தொழுது கொள்ளணும். அவருக்காக இடத்தை நம்ம கொடுக்கணும். ஆலயத்தில் ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கணும். அவருக்கு முன்பாக வரும்போது நம்ம பரிசுத்தமா வரணும். அவருக்காக கொடுக்கணும் தசமமாக. எது தசமமாக? நீ ஆலயத்துக்கு வர்றதே தசமமாக தான். என்னங்க, கர்த்தரை துதிப்பதே தசமமாகும், ஆண்டவரை மகிமைப்படுத்துறதே தசமமாகும். இதை நீ கொடுத்தாலே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற அந்த இடத்துல, அப்போ நீங்க ஆண்டவருக்கு அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள ஒரு நல்ல ஒழுக்கத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்க, கொண்டு போகிறார். அப்போ நம்ம தாராளமா ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், பாரத்தை வைக்கலாம். என்ன பண்ணாங்க, வைக்கலாம். அப்போ மனுஷரிடத்துல நம்ம ஒரு எதிர்பார்ப்பை காட்டிலும் கர்த்தர் மேல ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமா என்ன பண்ணலாம், வைக்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது. பாருங்க, தாவீதுக்கு அநேக போராட்டம். எப்படின்னா சாதாரண போராட்டம் கிடையாது. தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் அப்பாவை சாகடிக்கணும்னு பாக்குறாரு. என்ன பண்றாங்க, அப்பாவை சாகடிக்கணும்னு மாமனார் என்ன பண்றாருங்க, மருமகனை சாகடிக்கணும்ன்ற சவுல், அவருக்கு ஒரு ப்ராப்ளம். இப்படி ரதத்தினாலும் குடும்பத்தினாலும் அநேக ப்ராப்ளமா என்ன ஆகுதுனாக்கா சூழ்நிலை மாறப்பட்டிருக்கிறது. அந்த வேலையில தாவீது என்ன செய்கிறார் என்றால், இவங்களிடத்துல என் குறைய நான் சொல்ல மாட்டேன், இவங்க கிட்ட எல்லாம் என்னுடைய என்ன பண்ண மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம யாரிடத்துல நம்ம போய் சொல்றோமோ அவங்க தான் முதல் நம்மளுக்கு என்னவா இருப்பாங்க, எதிரியா இருப்பாங்க, எதிரியா இருப்பாங்க. எப்படியாப்பட்ட எதிரி என்றால், ஒரு நாய் ஆட்டுத்தோலை போட்டு இருக்கிற மாதிரி அப்படி எதிரியா இருப்பாங்க. உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய துக்கத்தையும் உங்களுடைய கவலைகளையும் மனுஷங்கிட்ட நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. கர்த்தர் மனுஷர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் இருக்கிறார் இல்லையா? அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன போகுது? ஏன் அவர் மேல விசுவாசம் வைக்க மாட்டீங்க? சாதாரண ஒரு மனுஷன் அவங்க இருக்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒண்ணு இல்லாத ஆயிடும். ஆனா மனுஷன் உங்களை ஏமாற்றி போகுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. வேதம் சங்கீதம் 118 அதிகாரத்துல அப்படிதான்
மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலமா. எல்லா மனுஷன் விட்டு போயிடுவாங்க. மனுஷன் புத்தி எப்படி தெரியுமா? அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. அப்படி மனுஷனுடைய சிந்தனை. ஏன்னா அவங்க மாம்சத்துல சிந்திக்கிறவரே செயலா இருக்கு. ஆனா நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளை மாம்சத்துல வாழணும், மாம்சமா இருக்கணும். அந்த மாம்ச ரீதி எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இடைப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றது எப்படி நமக்கு தெரியணும் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய மாம்ச ரீதியில நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிற ஒரு சரீரமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்ச சரீரம் எப்படி போகுது? நன்மையானதா போகுதா, தீமையில போகுதா, பாவத்துல போதா, இல்ல கர்த்தரை தேடுறோமா, இல்ல ஒருத்தருக்கு நன்மை செய்யறோமா இல்லையான்றது நம்ம நடக்கையில நம்மளுக்கு என்ன தெரியுங்க, தெரிஞ்சிடும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் தேவனை விட்ட பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ மனுஷர்கள் நிச்சயமாகவே வாழ்க்கையில ஏமாற்றுவாங்க. வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் என்னுடைய பாரத்தெல்லாம் சுமக்கிறவரு என்று ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, நம்பி ஒரு கணவன் திருமணத்தை செய்யறாங்க. அதே போல கணவன் என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பெண் வீட்டாரோ தன்னுடைய ஆண் வீட்டாரோ அவருடைய உறவுகளும் பிறப்புகளும் இவருடைய உறவுகளும் பிறப்புகளும் ஒரு நம்பிக்கை உறுதி வைக்கிறாங்க. ஆனா அப்படி வைத்து அந்த பாரத்தை எல்லாம் வைத்த கூட அவங்க என்ன ஆயிடுறாங்க, டைவர்ஸ்க்கு போறாங்க. என்ன பண்றாங்க, டைவர்ஸ்ல போறாங்க. சமாதானம் இல்ல, பிரிவினை. ஏன்? உன் பாரத்தை அந்த இரண்டு பேரும் முதலாவது கர்த்தரை தேடி இருக்கணும், அவர் மேல வைக்கணும். உன் நம்பிக்கை புருஷன் கணவன் மனைவி மேல இருக்கணும் தான். ஆனா அதற்கு ஒரு மேலான அந்த பாதுகாப்பு, அந்த நம்பிக்கை ஒடியாம இருக்கணும்னா முதலாவது உடைய பாரத்தை கர்த்தரிடத்துல வைக்கணும். யாரிடத்துல வைக்கணுங்க, கர்த்தரிடத்துல வைக்கணும். அதுதான் தாவீதுக்கு அநேக போராட்டங்கள் மத்தியிலும் அவர் என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாருனாக்கா அந்த பாரத்தை கர்த்தர் மேல வைக்கிறாரு. இந்த வார்த்தை 22ஆம் வசனத்தை சொல்லுவதற்கு முன்பாக அவர் முதல் பாடுகிற அந்த அதிகாரத்துல அந்த வரியை நம்ம பார்க்கும் பொழுது என்ன பாடுறாருனாக்கா, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். பாருங்க, அவர் போய் முதலாவது ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய குறை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறாரு. என்ன பண்றாருங்க, நம்ம என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட்ல வெல்கம் இல்லையா, போகும்போது என்ன பண்றோம், தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க தாவீதும் பாரு என்ன பண்றாருனாக்கா, முதலாவது அந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக தேவனே என் விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணுங்க, பதில் கொடுங்க இயேசுப்பா, என் ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லிட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யார் மேல வைக்க ஆசைப்படுறீங்க? மனுஷர் மேலங்களா? யார் மேல வைக்க போறீங்க? கர்த்தர் மேல வைக்கணும். மனுஷன் கை கழுவிடுவாங்க, மனுஷன் கை விட்டுடுவாங்க, மனுஷன் குழியில தள்ளிடுவாங்க. ஏன்னா மனுஷனுடைய சிந்தனை புத்தி அப்படியா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனே அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேதனைகளிலும் அர்த்தம் தாவீது சொல்றார், ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். என்ன பண்ணாருங்க, காப்பாற்றினார். அந்த காப்பாற்றினது நிமித்தமாய் தாவீது சங்கீதம் 23ல சொல்லுவாரு, மரண இருளில் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் என்னத்துக்கு பயப்படுறது இல்லையா, பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நீங்களும் சொல்லணும், எந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த பாரத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் இயேசு ரட்சகர் எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்க என்னவா இருக்கணுங்க, விசுவாசத்தோட இருக்கணும். இன்று இந்த இடத்துல நீங்க ஜெபத்துல ஒவ்வொரு புதிய புதிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போகணும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவுக்குள் நீங்கள் விசுவாசத்துல வளரணும், இயேசுவின் மார்க்கத்துல நீங்க நடக்கணும், ஆலயத்திற்கு தவறாம வரணும், ஜெபிக்கணும்.
அநேக ஆத்துமக்கள், புது புது ஆத்துமக்களை கொண்டு வர நினைக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தையை கொண்டு போய் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அது ஒரு ஊழியமா இருக்கு. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பாரம் தானாக போகும். அப்படிதான் சொல்றாரு. அந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. ஏன் கர்த்தர் மேல உன் பாரத்தை நீ வைக்க வேண்டும் என்றால், அவர் நம்பியிருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். அதுதான சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் மேய்ப்பராய் இருந்தா நம்ம எப்படி இருக்க போறோம்? தாழ்ச்சி அடைந்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீராக கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். எப்படி தண்ணீங்களா? அமர்ந்த தண்ணி. அந்த அமர்ந்த தண்ணீருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய மனது சமாதானமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும், உள்ளத்துல இருக்கிற எரிச்சல் சமாதானமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நதியிலே கர்த்தர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு யாரை நம்பி வாழணும் என்று நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய பாரத்தை யார்கிட்ட வைக்கலாம்? யார்கிட்ட வைக்கலாங்க? கர்த்தர் மேல வச்சிருங்க. மனுஷர், எந்த மனுஷனை தயவு செய்து நம்பாதீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. இயேசுவுக்கு மாத்திரமே நீங்க இடத்தை கொடுங்க. இயேசுக்காக மாத்திரமே உங்களுடைய எல்லாவற்றுடைய குறைகளை சொல்லுங்க. கர்த்தர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷர்கிட்ட சொல்லாதீங்கம்மா, மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க. ஐயா, எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல நீங்க பாரத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நிம்மதியான ஒரு அமைதியான நீதியின் பாதையில கர்த்தர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாம், ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Father, thank you Lord, thank you Lord.